எவ்ரிவன் வெல்கம் டு இனியாஸ் கரன். வின்டர் வந்தாலே இந்த பூச்சி தாக்குதல் ஆரம்பிச்சிருங்க. நம்மளுடைய ரோஸ்லேருந்து, அதாவது பழச்செடி, பூச்செடி, அப்புறம் காய்கறி செடின்னு ஒன்றையும் விட்டு வைக்காது. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்துட்டு எப்படி வந்து இந்த பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நான் இப்போ வந்து காமிக்க போகிறேன். இதில் வந்து காஸ்ட் கிடையாது. இதில் நான் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த கார்டனர்ஸ் வீட்டில் இருக்கிறது தான். இது வந்து ரொம்ப ஈஸி தான் மேக் பண்ணுறது, பட் பவர்ஃபுல்லான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது நான் எப்படி பண்ண போகிறேன்னு காமிக்கிறேன். இதில் மெயினாக நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஆடாதோட இலை, பப்பாயா, அப்புறம் வந்து சீதா மர இலை, நீம் லீஃப், அப்புறம் வந்து சில்லி, அப்புறம் வந்து ஜிஞ்சர், கார்லிக், நீம் ஆயில், அப்புறம் சோப் லிக்விட். இவ்வளோ தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது தயவுசெய்து இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள், ஸ்டார்ட் டு ஃபினிஷ். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா இதில் கம்ப்ளீட்டாக நான் வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் பாட்டுக்கு ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம பண்ணக்கூடாது ஸ்ட்ராங் டிகாக்ஷன். இது நல்லா இருக்கிற பிளான்ட்டை வந்து கருக்கிடக்கூடாது. இது வந்து நல்ல விதமாக தான் யூஸ் ஆகணும். ஸோ தயவுசெய்து வந்து கொஞ்சம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஜஸ்ட் 7 or 8 minutes வீடியோ தான். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து நல்லா அரைச்சிக்கிட்டேங்க. அரைச்சிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வந்து இந்த மாதிரி பாயில் பண்ணிக்கோங்க. நல்லா நுர மாதிரி வரணும். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எப்படி இந்த மாதிரி இருக்குன்னு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வந்து இது பண்ணுங்கள். ஸோ கிரைண்ட் ஆனதுக்கப்புறம் ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா பிழிஞ்சு அந்த சாறை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதை லீஃபோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, பிழிஞ்சது, அதை வந்து தூர போட்டுறாதீங்க. அது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சாறை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சாரில் ரெக்கியோ டர்மரிக் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் பாயில் பண்ணி இறக்கி வச்சுட்டு அது குளிர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு கண்டெய்னரில் ஆட் பண்ணி குளிர்ந்த இடத்துல ஒரு 1 week நல்லா வச்சு வச்சுருங்க, ஃபர்மெண்ட் ஆகட்டும். அது போக நம்ம லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் சொல்லியிருந்தேன்ல, அதில் கொஞ்சோண்டு தண்ணி கலந்து அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் நான் காமிக்கிறேன். அதை நம்ம எல்லா செடியிலையுமே நல்லா வேர் பகுதியில் கொத்தி விட்டு போட்டு விட்டுடலாங்க. பிழிஞ்சு விட்ட அந்த எக்ஸ்ட்ராக்டில் தண்ணி கலந்து இப்போ நான் ஊற்றி விடுறேன். பாருங்கள் அந்த கேட்ரபில்லர் வந்து எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு, மூச்சு விட கஷ்டப்படுது. பார்த்திங்களா எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இது கொஞ்ச நேரத்துலேயே அப்படி கீழே விழுந்து மயங்கிரும். ஸோ இது நான் பார்த்ததுலேயே ஒரு எஃபெக்டிவான ஒரு ட்ரீட்மெண்ட்ங்க. நான் நிறையா ஆர்கானிக் இதை யூஸ் பண்ணியிருக்கேன், பட் அந்தளவுக்கு எஃபெக்ட் இருந்தது கிடையாது. இது பயங்கர எஃபெக்டிவாக இருக்குது, காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, ஈஸி டு மேக்காக இருக்குது. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீதி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து அப்படி செடிக்கு வந்து அப்படி போட்டு விட்டுருங்க. இப்போது நம்ம வந்து டிகாக்ஷன் தயாரித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒரு கோல்ட் பிளேஸில் 1 week வைக்க சொல்லியிருந்தேன்ல, அது 1 week அப்புறமா 5 liter கேன் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் 1 liter வச்சுருந்தீங்க அப்படின்னா 1 literக்கு 150 ml டிகாஷனை எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. அது கூட ஒரு 5 ml நீம் ஆயிலையும் எடுத்துக்கோங்க. அப்போ 2 to 3 drops சோப் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து 5 literனால நான் 5 literக்கு ஏற்ற மாதிரி எடுத்து ஊற்றிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா பம்ப் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஏன்னா நீம் ஆயில் வந்து மேலே மிதந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது முதல்ல அடிக்கிற செடி வந்து நல்லா அஃபெக்ட் ஆகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செடியில் வந்து நல்லா அடித்து விடுங்க. செடிக்கு மட்டும் அடிக்காதீங்க, அந்த மண்ணையும் அடித்து விடுங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த பப்பாயா, அப்புறம் வந்து ஆடாதோட நீம்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, டர்மெரிக்லாம், அதெல்லாம் வந்து மண்ணுக்கும் ரொம்ப நல்லது. மண்ணில் இருக்கிற ரூட் ராட்ஸு, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கஸ் இதெல்லாம் வந்து நல்லா க்யூர் பண்ணும். ஸோ இலை, பூ, மொட்டு, அப்புறம் வந்து இலைக்கு அடியில், அப்புறம் வந்து மண்ணில் எல்லா இடத்துலையும் அடித்து விடுங்க. இன்னொன்று வந்து நம்ம எல்லாத்துக்குமே அடித்து விடணுங்க. ஏன்னா ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு வந்துடக்கூடாது இல்லையா. இப்போ நான் எங்கள் வீட்டில் மாமரம் வச்சுருக்கேன், மாமரத்துக்கு சேர்த்து தான் அடிப்பேன். இங்கே பாருங்கள் எப்படி இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு பாருங்கள் இந்த மொட்டை. இதை நினைவு வச்சுக்கோங்க. இது நான் 1 week அப்புறம் அந்த ரிசல்ட்டில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கேட்ரபில்லரையும் நான் காமிக்கிறேன், இந்த மொட்டையும் நான் காமிக்கிறேன், மற்ற செடியோட ரிசல்ட்டையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் நல்லா மருந்து அடித்து விட்டுடுறேன். இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ லீஃப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லோ லீஃபு, அப்புறம் வந்து பிளாக் ஸ்பாட்ஸு, அப்புறம் பவுட்ரி மைல்டு, அப்புறம் இந்த எல்லோ லீஃப்லேயே வந்து பிளாக்காக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தயவு செய்து இம்மீடியட்டாக எடுத்து விட்டுருங்க. ஏன்னா இது மழை காலம் இல்லையா,
ஸோ ஒன்றுலேருந்து ஒன்று பரவிட்டே இருக்கும். நல்லா எல்லாத்தையும் எடுத்து வெளியே தூக்கி போட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 1 வீக் அப்புறம் உள்ள ரிசல்ட்டு எப்படி தளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். தளிர் கூட விடுங்கங்க, மலைக்கு தளிர்க்கும் நீங்கள் சொல்லலாம். அந்த இலையை பாருங்கள், இலை எப்படி வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்ட்டு. அதில் ஒரு பூச்சி தாக்குதல் கூட இல்லை பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு இலையை நீங்கள் வந்து வின்டரில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அரிதுங்க. நீங்கள் வந்து கெமிக்கல் பெஸ்டிசைட் வாங்கி யூஸ் பண்ணால் கூட இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த ரிசல்ட் வந்து கிடைக்காது. இது வந்து 1 வீக் அப்புறம் தான் உள்ளது. ஸோ ரொம்ப ஹெவிலி இன்ஃபெக்டடாக இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். இப்போ இந்த செடியெலாம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற மொட்டுக்களெல்லாம் பாருங்கள். மொட்டாக இருக்கட்டும், பூவாக இருக்கட்டும், அதோடைய அளவு எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ இருக்குது. அந்த செடியெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது. அதில் ஒரு பூச்சி தாக்குதல் கூட கிடையாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இங்கே பாருங்கள் தளிர் எப்படி செக்க செவேல். இதுதான் வந்து இந்த கேட்டர்பில்லர் வந்த செடிங்க. இங்கே பாருங்கள் இப்போ இந்த மொட்டை எப்படி இருக்குது பாருங்கள். இதில் வந்து கேட்டர்பில்லர் இருந்தது, இப்போ அது இல்லை. ஸோ மொட்டுக்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அந்த மொட்டை கூட அது பாதி இருந்தது, ஞாபகம் இருக்கா. ஸோ இதுக்காக தான் விட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருவேன் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு. இப்போ ஒரு கேட்டர்பில்லர் கூட நம்ம வந்து பார்க்கல எந்த செடியிலையுமே. ஈவன் அதோடைய கழிவுகள் கூட அந்த செடியில் இல்லை பாருங்கள். ஏன்னா இதில் இருக்கிற அந்த பட்ஸில் வந்து ஒரு பட்டில் கூட அந்த நம்ம பழையபடி பார்த்தோம் இல்லையா, ஆஃபிட்ஸ், த்ரிப்ஸ், அது எதுவுமே இல்லை. இப்போ இந்த பட்டில் தான் நம்ம வந்து அந்த இன்ஃபெக்ஷனை பார்த்துருந்தோம். நான் உங்களை நினைவு வச்சுக்கிறோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த பட்டை பாருங்கள் மலர்ந்துட்டுருக்கு. எதுவுமே இல்லை அதில். ஆஃபிட்ஸ் இல்லை, த்ரிப்ஸ் இல்லை, அந்த லீஃப் மைனஸ் இல்லை, எதுவுமே இல்லை. எப்படி இருக்குது பாருங்கள். ஆண்ட் இல்லை. ஈவன் மற்ற அதுக்கு பக்கத்து காம்பில் கூட வந்து நான் காமிச்சிருக்கேன், எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு 100% டெஸ்டட் எஃபெக்டிவான ஒரு மருந்துங்க. நான் இது வரைக்கும் என்னென்னவோ யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸோடஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து கெம் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து ஆர்கானிக்காக நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு இந்தளவுக்கு எஃபெக்ட் இருந்ததே கிடையாது. அந்த செடியே அதுவும் மலைக்குள்ளே இது நான் தெளித்து அடுத்த நாளே மழை வந்துருச்சுங்க. அதுலேருந்து மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. பட் அந்த லீஃபில் வந்து அந்த ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் போகவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு இதை மிஸ் பண்ணி செடியை வந்து இம்பேக்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான டிகாக்ஷன். ஹாப்பி கார்டனிங்.